மேகக்கூட்டங்களுக்கு மேலே நின்று சூரிய உதயத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கரடுமுரடான ஜீப் சஃபாரி செய்ய ஆசைப்படுறீங்களா? பசுமையான மலைகள், பள்ளத்தாக்குகள், பனிமூட்டம், தேயிலை தோட்டங்கள், இது அத்தனையும் ஒரே இடத்துல பார்க்க நீங்கள் ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் கொழுக்குமலை. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 7130 அடி உயரம் கொண்ட இந்த கொழுக்குமலை நம்ம தேனி மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. நாங்கள் இந்த கொழுக்குமலைக்கு எப்படி போனோம், என்னென்னலாம் சுற்றி பார்த்தோம், குறிப்பாக எவ்வளோ செலவானுச்சின்னு பார்த்துடலாம் வாங்க. வணக்கம் மக்களே, இது உங்கள் வீதியுலா யூடியூப் சேனல். நாங்கள் இந்த ட்ரிப்பை சேலம்லேருந்து தாங்க தொடங்கணும். சேலம் ஜங்ஷனில் இருந்து போடி நாயக்கனூர் போகிற போடி நாயக்கன் சூப்பர் பாஸ் எக்ஸ்பிரஸில் தாங்க நாங்கள் ஜேர்னியை தொடங்கணும். இந்த போடி நாயக்கனூருக்கு போகிற ட்ரெயின் ஜேர்னி எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்ச ஒரு ஜேர்னி தாங்க சொல்லணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மதுரை திண்டுக்கல் தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம பார்க்குற வியூஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குன்னு தாங்க சொல்லுவேன். இந்த ட்ரெயின் ஜேர்னியில் பார்க்குற எல்லா சீனரியும் பார்க்க கண்குள்ள காட்சியாக இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஒரு வழியாக 9 மணிக்கெல்லாம் போடி நாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்துட்டோம். அங்கேருந்து போடி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த பஸ்ஸில் ஏறி போடி பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்துட்டோங்க. போடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சூரியநெல்லிக்கு சேரஞ்சி பக்கத்துலேயே இருக்கும். போடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சூரியநெல்லிக்கு ஜீப்பில் போக ஒரு ஆளுக்கு 150 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஒரு வழியாக நாங்கள் புக் பண்ண டென்ட் ஸ்டேக்கு மதியம் 12 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டோம். இந்த டென்ட் கேம்பே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான இடத்துல தாங்க அமைஞ்சிருந்தது. சுற்றிய மலை நடுவில் இந்த கேம்ப் அமைஞ்சதுனால இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ண களைப்பெல்லாம் போக்க சின்னதாக ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு சாயந்தரம் 5:30 மணிக்கு அங்கே பக்கத்தில் இருக்க சன்செட் வியூ பாயிண்ட்டுக்கு ட்ரெக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போன நேரத்தில் ஃபுல் க்ளவுடாக இருந்ததுனால எங்களால் சன்செட்டை பார்க்க முடியல. ஆனால் காற்று ரொம்பவே அதிகமாக அடிச்சுட்டு இருந்துச்சுங்க. அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே சுற்றி இருக்க வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு 6:30 மணி வாக்கில் கேம்பை ரீச் பண்ணிட்டோம். நைட் கேம்பில் லைட்டெல்லாம் ஆன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அடுத்து ஒரு 8 மணி வாக்கில் டிஜே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாடின்னு ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக போணுச்சுங்க. டிஜே முடிஞ்சதும் நைட்டு 9 மணிக்கு டின்னர் கொண்டு வந்தாங்க.
ஃபுட் ஓரளவுக்கு நல்லாவே இருந்ததுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டோம். காலையில் 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து சன்ரைஸ் வியூ பார்க்க ரெடி ஆகிட்டோம். டென்ட் ஸ்டே கிட்டேயே நம்மளுக்கு வியூ பாயிண்ட்டுக்கு போகிற ஜீப் ரெடி பண்ணி தந்திருந்தாங்க. நாங்கள் அதில் ஏறி வியூ பாயிண்ட் பார்க்க கிளம்பிட்டோம். நாங்கள் போனது வீக் டைமில் போனால் கூட்டம் வராதுன்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சரியான கூட்டம் வந்துருச்சுங்க. சுமார் 1 மணி நேர பயணத்தில் கொஞ்சம் தூரம் போன பிறகு தாங்க உண்மையான கொழுக்குமலை ஆஃப் ரோட் சஃபாரினா என்னன்னு நமக்கு புரிஞ்சுது. கொழுக்குமலைன்னு பேர் வச்சதுக்கு பதிலாக குளுக்குமலைன்னு பேர் வச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா குலுக்கி எடுத்துட்டாங்கன்னு நாங்கள் சொல்லணும். நிஜமாக சொல்கிறேன், இந்த ஜீப் ஓட்டுறவங்க எல்லாருமே செம்மையாக ஓட்டினாங்க. கரண்ட் தப்பினா மரணம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த ரோடு இருந்துச்சு. சுமார் 7 கிலோமீட்டர் ஆஃப் ரோட் சஃபாரிக்கு அப்புறம் 5:45 வாக்கில் வியூ பாயிண்ட் நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் ட்ரக் பண்ணி போனோம் அப்படின்னா சன்ரைஸ் வியூ பாயிண்ட் வந்துடும் சொன்னாங்க. நாங்களும் ட்ரக் பண்ணி சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் போன நேரத்தில் க்ளவுடும் காற்றும் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுங்க. ரொம்பவே வருத்தமாயிருச்சுங்க. காற்று ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஜாகுவார் வியூ பாயிண்ட்டுக்கு போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச வியூஸையை சுற்றி பார்த்துட்டு அங்கேயே என்ஜாய் பண்ணிவிட்டு டென்ட்டுக்கு கிளம்பிட்டோம். வர வழியில் எல்லா வியூஸும் பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் நாங்கள் சொல்லணும். குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ், தேயிலை தோட்டம், வானத்தை கிழிச்சிட்டு நிற்கிற மலைகள், அதை உரசிட்டு போகிற மேகக்கூட்டங்கள், வானுயர ஓங்கி வளர்ந்து நிற்கிற மரங்கள்னு ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் அழகாக தாங்க இருந்துச்சு. அடுத்ததான் நாங்கள் போனது ஜிப்லைனுக்கு தாங்க. இங்கே ஒரு ஆளுக்கு 500 சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்கு இருக்குங்க இந்த ஜிப்லைன். இந்த ஜிப்லைனில் நமக்கான சேஃப்டி கிட் எல்லாத்தையும் மாட்டி விட்டாங்க.
அப்புறம் என்னங்க சொல்லவே வேணாம், ஒரே என்ஜாய்மெண்ட் தாங்க. ஃபஸ்ட் டைம் நான் ஜிப்லைனில் போனதுனால ரொம்பவே இதை என்ஜாய் பண்ணேன். ஒரு 9 மணி வாக்கில் நாங்கள் மீண்டும் கேம்புக்கே வந்துட்டோம். அங்கே எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருந்தது. சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு மூணார் போக ஜீப்பும் வந்தது. அதில் ஏறி நாங்கள் இந்த ட்ரிப்பை முடிச்சிட்டோம். இந்த ட்ரிப்பில் நாங்கள் தங்கின டென்ட் ஸ்டே கேம்ப் டீட்டெயில்ஸ் அண்ட் ஜீப் டிரைவர் நம்பர் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் அதையே பயன்படுத்திக்கலாம். கடைசியாக இந்த ட்ராவலில் எங்களுக்கான மொத்த செலவு பார்த்தீங்க அப்படின்னா சேலம் டு போடி நாயக்கனூருக்கு அப் அண்ட் டவுன் ட்ரெயினில் 600 ரூபா ஆனிச்சிங்க. ஒரு பர்சனுக்கு 600 ரூபா ஆனிச்சு. போடியிலேருந்து கேம்புக்கு போக ஒரு ஆளுக்கு 150 ரூபா ஆனது. டென்ட் ஸ்டேக்கு 1900 ரூபா ஆனிச்சிங்க. ஜிப்லைன் சஃபாரிக்கு ஒரு 500 ரூபா. டென்ட் கேம்ப்லேருந்து மூணார் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 200 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 90 ரூபா சார்ஜ் ஆனிச்சிங்க. அதர் ஃபுட் காஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200லேருந்து 300 ரூபா எங்களுக்கு செலவானுச்சிங்க. டோட்டலாக இந்த ட்ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஆளுக்கு 3600 ரூபா செலவானதுங்க. சரிங்க, இதே மாதிரி இன்னொரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.